சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் நம்ம லோகேஷோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ஸில் அனிருத்தோட இசையில் உருவாகியிருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த திரைப்படத்துடைய வீடியோ ஒன்று தற்போது வைரல் ஆகிட்டுருக்கு. என்ன வீடியோ வெளியிட்டிருக்காங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது கூலி படம், இந்த படம் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஆகஸ்ட் 14 வெளியாக இருக்கு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு வராரு. இந்த நிலையில் இந்த படத்தோட புதிய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. வெகு சில திரைப்படங்களையே இயக்கியிருந்தாலும் இப்போது டாப் இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிறவர் நம்ம லோகேஷ் கனகராஜ். விஜயை வைத்து 2 படங்கள் இயக்கிய பிறகு இவர் கொக்கி போட்ட நடிகர் ரஜினிகாந்த். இவரிடம் சென்று லோக்கி ஒரு கதையை சொல்ல அது உடனே ஓகே ஆனது. இதனை அடுத்து இந்த படத்தோட அனைத்து பணிகளும் விறுவிறுப்பாக தொடங்கி சில நாட்களுக்கு முன்பு முடிக்கப்பட்டது. படம் வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கு. இதனையொட்டு இந்த படத்தோட தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எதிர்பாராத விதமாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் முதல்ல தோள்பட்டைய ரேடியோவை வைத்துக்கொண்டு மலையாள நடிகர் ஷௌபின் ஷாக்கர் செல்றாரு. அவரை தொடர்ந்து உபேந்திரா, சத்யராஜ், நாகார்ஜுனா உள்ளிட்டோர் திரும்பி இருப்பது போன்ற தோற்றத்தை காண்பிக்கிறாங்க. கூடவே ரஜினி கடற்கரையில் நிற்பது போன்ற காட்சியும் இடம்பெற்றிருக்கு. கூலி படம் இன்னும் 100 நாட்களில் வெளியாக இருப்பதை அடுத்தடுத்து இந்த வீடியோவானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டில் வெளியாகும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாக இருக்கு கூலி. இந்த படத்தில் ரஜினியோட கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து நடிகர் சத்யராஜ் இணைந்து நடித்திருக்காரு. இந்த படத்தில் அவரது பெயர் ராஜசேகர். இவரை போலவே கலீஷா என்னும் கதாபாத்திரத்தில் உபேந்திராவும், சைமன் என்னும் கேரக்டரில் நாகார்ஜுனாவும் நடிக்கிறாங்க. ஷௌபின் ஷாக்கிர் பெயர் தயால், ரஜினிகாந்தின் பெயர் தேவா. ஸ்ருதிஹாசன் ரஜினியின் மகளா பிரீத்தி என்னும் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. கூலி திரைப்படம் இந்த ஆண்டின் மே மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு பணிகள் கொஞ்சம் தாமதமானதுனால ஆகஸ்ட் 15 இந்த படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இதனை தியேட்டரில் பார்க்க அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் இப்போ வந்திருக்க இந்த செகண்ட் சிங்கிள் டீசர் ரசிகர்களை உற்சாகம் அடைய செஞ்சிருக்கு. இந்த டீசர் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்த பாடலும் கேட்க ரொம்ப அருமையாக இருக்குது. அனிருத் நிச்சயமாக அவரோட மேஜிக்கை இந்த பாட்டிலையும் செய்வார் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்திருக்க பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.